Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பின்னர் தமிழ்நாட்டின் அரசியல் களம் நாளுக்கு நாள் அதிக பரபரப்புடன் காணப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தலுக்கு முன்பாகவே அரசியல் மோதல்கள், அணி மாறல்கள் மற்றும் ராஜினாமாக்கள் போன்ற நிகழ்வுகள் அரசியல் சூழலை மேலும் தீவிரமாக்கி உள்ளன. குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுக தற்போது முக்கிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர்ந்து அரசியல் சறுக்கல்களை சந்தித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பல தேர்தல்களை எதிர்கொண்டாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சமீபத்திய தேர்தலில் வெறும் 47 எம்எல்ஏக்கள் மட்டுமே வெற்றி பெற்றதாக கூறப்படும் நிலையில் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. அதிமுகவில் உள்ள பிரிவுகள் மற்றும் தலைமை மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றன. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட தலைவர்கள் அடங்கிய அணியினரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினரும் தனித்தனியே காய்களை நகர்த்தி வருகின்றனர். இந்த சூழலில் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். இதனால் கட்சிக்குள் மேலும் குழப்பமான நிலை உருவாகியுள்ளது. ஏற்கனவே சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தலைமையில் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டன. தற்போது டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக அதிமுகவுடன் கைகோர்த்து தேர்தலை எதிர்கொண்ட நிலையில் இதுபோன்ற பிளவு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி மேற்கொண்டதாக அதிமுகவிலிருந்து விலகிச் செல்லும் எம்எல்ஏக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது எழுந்து வரும் விமர்சனங்கள் கட்சியை ஒருங்கிணைத்து முன்னெடுக்க வேண்டிய சவால்களை அதிகரிக்க செய்துள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் வரும் இடைத்தேர்தல்கள் மற்றும் அடுத்த கட்ட தேர்தல் பணிகளை அவர் எவ்வாறு நிர்வகிக்கப் போகிறார் என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. தொடர்ந்து நிகழும் அரசியல் மாற்றங்கள் அதிமுகவின் எதிர்காலத்தை எந்த திசையில் கொண்டு செல்லும் என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.